கள்ள தொடர்பு. சரியா? கள்ள தொடர்பு அப்படின்னா இல்லைன்னா தவறான தொடர்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கள்ள தொடர்பு அப்படின்றது ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அதை யாரும் அந்த வார்த்தையை பெருசா நம்ம இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. தவறான தொடர்பு அப்படின்னு அதை வச்சுக்கலாமே. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல பேசும்படியாக என்னுடைய இருதயத்தில் வைத்தார். சோ இந்த செய்தியை எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வந்துட்டோம் அப்படின்றத மறந்துடவே கூடாது. இந்த தேசத்தினுடைய ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எதற்காக போராடுறாங்க அப்படின்னா, எல்லாமே லீகல் அப்படின்றத கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு கூட்டம் போராடி அதுல நிறைய பேர் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் லீகலா கொண்டு வந்துருங்க, இதை ஏன் ஒரு கேஸா நீங்க ஃபைல் பண்ணணும், இதை ஏன் நீங்க ஒரு தப்பா பாக்குறீங்க அப்படின்னா, மேலை நாடுகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ரொம்ப லீகலா மாறிடுச்சு. அப்படின்னா அது சரி அப்படின்னு மாறிடுச்சு. உனக்கு பிடிச்சிருச்சு, அவனை கல்யாணம் பண்ணுன, அவ்வளவுதான். பிடிக்கல, அவனை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற. நீ பிடிச்சிச்சு அந்த மனுஷிய கல்யாணம் பண்ண, இப்போ உனக்கு பிடிக்கல, நீ இன்னொருத்தர் கல்யாணம் பண்ற, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்காக நீ ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு மேலை நாடுகளிலே, பல நாடுகளிலே இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நீங்க எத்தனை பேர் நீங்க கேட்டீங்கன்னு தெரியல. கடந்த நாட்களிலே இந்தியாவிலுமே ஒரு சட்டம் என்ன பிறப்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணு சம்மதத்தோட சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கினாலோ, ஒரு 10 நாட்கள் அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாலோ, அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க பேர்ல அவங்களுடைய பேரண்ட்ஸோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ யாருமே கேஸ் எல்லாம் போட முடியாது. ஒரு காலத்துல அப்படி மனைவி தன்னுடைய கணவனாரை குறித்து இந்த மாதிரி தப்பா நடக்கிறாரு அப்படின்னு கேஸ் அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதற்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ எப்படிப்பா அப்படி பண்ணலாம், இல்லைன்னா கணவன் கொண்டு போய் கொடுத்தா நீ எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு பையனோட நீ கல்யாணம் பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கும் போது இப்படி நடக்கிறது அது லா இல்ல, அது தப்பானது, அதற்கு உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு என்று கொடுத்துட்டு இருந்தா இந்த சட்டம் இப்ப மாற்றப்பட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு ஆண் அவங்க 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரும் வாழணும்னு விருப்பப்பட்டாங்க, அவ்வளவுதான். அதற்கு விரோதமாக யாருமே எழும்ப கூடாதுன்ற அளவிற்கு வர்ற அளவுக்கு கூட சட்டங்கள் மாற்றப்பட்டது. ஆனா உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அது தப்பு இல்ல, அது தப்பு இல்லைன்னு அறிக்கை பண்ணுங்க, அதை சொல்லுங்க, நம்ம எப்படி மன கஷ்டத்தோட வாழ முடியும் அப்படின்னு ஒரு விதத்துல போராடினாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் அது தவறு அப்படின்னு தான் சொல்லுது. உலகமே அதை சரின்னு அங்கீகரிச்சாலும் இனி வருகிற கவர்மெண்ட், இனி வருகிற சட்டங்கள் ஒருவேளை திருத்தப்பட்டு இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய நாட்களிலே நீங்கள் வளரும் போது மேலை நாடுகளை போல அது ஒரு தவறு இல்லை அப்படின்னு உலகத்துல அதுக்கு வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி தான், தள்ளி விடுதலை ஆண்டவர் வெறுக்கிறார், விபச்சார முகாந்திரத்தினாலே ஒழிய. அப்படின்னா ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கி இருக்கிற அந்த கணவனை விட்டு அந்த மனைவியை விட்டு நீ வரலாம், ஆனாலும் மன்னிக்கிறதற்கு உங்களுக்கு இருதயம் இருந்தா நீ மன்னிச்சு வாழு அப்படின்னு தான் ஆண்டவர் பேசுறாரே தவிர, மற்றபடி கணவன் மனைவி பிரிவதற்கு வேதம் நமக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிதான் அப்படின்றதான் ஆண்டவர் நியமிச்சது. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் தவறுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் சரின்னு சொன்னாலும் நான் நம்புறேன் அதற்கு பின்பாக கண்டிப்பாக ஒரு விளைவு இருக்கும் என்கிறதை நீங்க மறந்துடவே கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட தொடர்புகளிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வெளியே அதிலிருந்து வராவிட்டால் பெரிய ஆபத்துகளை நீங்க சந்திக்க முடியும். இன்றைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு பேசுகிறேன். அப்படி என்று சொன்னால் தவறான தொடர்பினால் உண்டாகிற 3 விதமான ஆபத்துகள். அப்போ இந்த தவறான தொடர்புனா என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறந்துடாதீங்க, இன்னொருத்தருக்கு மறைத்து செய்கிறது எல்லாமே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது.
ஒரு வாலிப பிள்ளை ஒரு அம்மா அப்பாவுக்கு மறைச்சு ஒருத்தர்ட்ட பேசுறீங்களா, ஒருத்தர்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒருத்தரோட போய் நீங்க தங்குறீங்களா, ஒருத்தரோட பைக்ல நீங்க வெளியே போறீங்களா அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீங்க செய்கிற அந்த காரியம் அப்படி தவறான தொடர்புக்கு சமம். அதே போல கணவனுக்கு தெரியாமல் மனைவி யாரிடத்திலேயாவது பேசினா, மனைவிக்கு தெரியாமல் கணவன் யாரிடத்திலேயாவது பேசிக் கொண்டிருந்தா அது நல்ல தொடர்பு இல்ல. பாஸ்டர், என் மனைவி ஆவுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவா, என் கணவனாரி ஆவுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க, நான் போய் அவருக்கு முன்னாடி எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும், நான் நல்லவங்க தான், நான் நல்ல ஆள் தான், நான் அப்படியெல்லாம் கிடையாது. நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு நபரோடு நீங்க கண்டினியூவாய் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் அது தவறான தொடர்புக்கு சம்பந்தம் உள்ளதுதான். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும்.